ஐயா வணக்கம். தமிழ்நாடு எல்பிஜி சிலிண்டர் டெலிவரி எம்ப்ளாய்ஸ் மாநில தலைவர் கணேஷ் பேசுறாங்க. அதாவது தமிழ்நாட்டில் லேபர் டிபார்ட்மெண்ட் லேபர் அமைச்சர்னு ஒருத்தர் இருக்காருங்க. ஆனா தமிழ்நாடு எல்பிஜி சிலிண்டர் டெலிவரி எம்ப்ளாய்ஸ் யூனியன் கோரிக்கை என்ன இருக்காங்க அப்படின்னா, சிலிண்டர் டெலிவரி பண்றவங்க வந்து 2A ஃபைல் பண்றாங்க. 2A ஃபைல் பண்றதுக்கு நிர்வாகம் வரவில்லை. ஆனா அந்த நிர்வாகம் வந்ததா இவங்களா ஒரு ஒப்பந்த கையெழுத்து போட்டு நீதிமன்றத்தில் போய் பார்த்துக்கிறாங்க. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ஏசிஎல் டிசிஎல் அனைவர்களுக்கும் நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேங்க அதிகாரிகளுக்கு. ஐயா, தயவு செய்து சிலிண்டர் டெலிவரி பண்றவங்களுக்கு சம்பளம் இருக்கு, அதே மாதிரி தொழிலாளர் பதிவீடுன்னு ஒண்ணு இருக்கு, அதெல்லாம் கிடையாதுங்க. நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போவேல நீங்க அதெல்லாம் கேட்கறது இல்லை. உங்களுக்கு தேவை, அதிகாரிகளுக்கு தேவை லஞ்சம். 2000 கொடுத்தா பத்தாது, இன்னும் 1000 ரூபாய் கொடுங்குறீங்க, இன்னும் 1000 ரூபாய் கொடுத்தா இன்னும் பத்தாது, இன்னும் 1000 ரூபாய் கொடுங்குறீங்க. ஆனா தொழிலாளியை நீங்க எங்கேயும் அடகு வச்சுதான் தொழிலாளர் துறை வாழ்ந்து கொண்டு இருக்கிறதா நாங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. சிலிண்டர் டெலிவரி தொழிற்சங்கம் ஒண்ணு. இன்னொரு விஷயம், இன்னைக்கு தமிழகத்துல 29,000 ரூபாய் சம்பளம் உயர்வு வந்து விட்டதுன்னு தகவல் எட்டியது. ஆனா அதை ஊதியம் பண்றதுக்கு சில டிஸ்ட்ரிபியூட்டர்கள் சம்பளம் கொடுத்துட்டு அந்த சம்பளத்தை திருப்பி வாங்கிக்கிறாங்க. பேங்க் மூலமா போட்டு பேங்க்ல இருந்து தொழிலாளிக்கு உனக்கு நாளைக்கு வேலை வேணும்னா நீ எனக்கு அந்த சம்பளத்தை எடுத்தாந்து கொடுத்துரு. ஒண்ணு. இந்த எப்படி நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, திருச்சியில உள்ள பாக் கேஸ் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் 25,000 ரூபாய் சம்பளம் போடுறாருங்க. அலகாபாத் பேங்க், அந்த பேங்க்ல இருந்து இந்த தொழிலாளி எடுத்தாந்து கொடுக்கணும். அதே மாதிரி ஒரு இந்தியன் டிஸ்ட்ரிபியூட்டர் 27,000 ரூபாய் சம்பளம் போடுறாரு, அதையும் எடுத்தாந்து கொடுக்கணும். அது ஐஓபி பேங்க். இன்னொன்னு, தேனி பெரியகுளம் கம்பம் பக்கம்லாம் சம்பளத்தை போட்டுட்டு எடுத்தாந்து கொடுத்தாதான் வேலை. அது மொத்தம் 8,000 ரூபாய் 7,000 ரூபாய் 5,000 ரூபாய் சம்பளம் தான் தராங்க. இதெல்லாம் மீறி சிலிண்டர் டெலிவரி பண்ணையில கஸ்டமர்கிட்ட வாங்குற அந்த பணத்தையும் சிலிண்டருக்கு 15 ரூபாய் 20 ரூபாய் டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் எங்களிடம் கலெக்ஷன் பண்றாங்க டிஸ்ட்ரிபியூட்டருங்க. ஆனா பொதுத்துறை எண்ணெய் நிறுவன அதிகாரிகள் இது மேல நடவடிக்கை எடுக்கிறது இல்லை. நாங்க ரிப்போர்ட் பண்ணனா வாங்கி பின்னால போட்டுக்கிறீங்க இந்த லெட்டர்லாம். அதுக்கு நீங்க அதிகாரி எங்களுக்கு தேவையே இல்லை. நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், எண்ணெய் நிறுவன அதிகாரிகள், நீங்க செய்யற ஊழல், நீங்க செய்யற அந்த சிலிண்டர்ல தண்ணி சிலிண்டர் லீக்கேஜ் வரது அத்தனையும் நான் வெளிப்படுத்தினா மக்கள் உங்கள் மீது கோபப்படுவாங்க. தயவு செய்து எண்ணெய் நிறுவனம் உணர்ந்து அதிகாரிகள் முதலடியா இதை நடவடிக்கை எடுங்க. அதே மாதிரி இது மத்திய தொழிலாளர் வாரியம் சம்பந்தப்பட்ட மத்திய தொழிலாளர் துறை சம்பந்தப்பட்டது. இதுக்கும் நடவடிக்கை மத்திய தொழிலாளர் வாரியம் உயர் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஒன்னே ஒன்று நான் கேட்கிறேன், தொழிலாளிகள் ரொம்ப நலிவடைந்து கொண்டிருக்கிறார்கள். மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ், வண்டிக்கு பெட்ரோல் டீசல், மாச டீல் கட்டலாம் முடியாம எல்லாத்தையும் கடன் வாங்கி அவங்க கட்டிட்டு வெளிக்கிளம்பிடுறாங்க. அவங்களால பண்ண முடியல. அதே மாதிரி தொழிலாளர் துறை நான் முக்கியமான ஒரு வேண்டுகோளை வைக்கிறது, தொழிலாளர்கள் கேஸ் போட்டா மாதம் பாதி சம்பளம் கொடுக்கணும்னு சட்டத்துல இடம் இருக்கு. இந்த கேஸ் முடிகிறவர்களையும், ஆனா இந்த சட்டத்தை யாரும் பிரதிபலிப்பது இல்லை என்பதை இந்த நேரத்தில் தெரியப்படுத்துகிறேன். நன்றி, வணக்கம்.